வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரைகளாட்டா. இன்னைக்கான இந்த வீடியோல கெட்டி மேளம் 5 மணிக்கு வரப்போகுதாங்கிறத பத்தியும் அண்ட் ஜீ தமிழ்ல சில ஸ்பெஷல் டிஆர்பி ரேட்டிங் வந்து கிடைச்சிருக்கு. அதை பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஜீ தமிழோட ஸ்பெஷல் டிஆர்பி ரேட்டிங் பார்த்தோம்னா, ஸ்பெஷல் டிஆர்பி ரேட்டிங் போது ரொம்ப ஸ்பெஷல் நினைச்சிடாதீங்க. டே வைஸ் ரேட்டிங் தான். ஃபர்ஸ்ட் வீராவோட பாருங்களேன், எல்லாமே 3.5க்கு மேல இருக்கு. சூன் 4க்கு மேல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஆவரேஜா 3.71 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அடுத்து கெட்டி மேலத்தோட ரேட்டிங் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி டைம் 2.5க்கு மேல வாங்கியிருக்காங்க. சிலது மட்டும் தான் 2.3. இப்படியே போச்சுன்னா 3க்கு மேல ரேட்டிங் வாங்குச்சுன்னா செம. ஏன்னா 6 எபிசோட்ல ஜீ தமிழ்ல ரொம்ப நாள் கழிச்சு 3க்கு மேல டிஆர்பி ரேட்டிங் வாங்குறது கண்டிப்பா கெட்டி மேலமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அயலியோடது பாருங்களேன், செம்மையா எல்லாமே 5க்கு மேல வாங்கியிருக்கு. பட் சாட்டர்டே மட்டும் குறைஞ்சு போச்சுனால 5.20. அந்த சாட்டர்டேவும் அதிகமா ரேட்டிங் வாங்கிருச்சுன்னா 5.5க்கு மேல கூட வாங்கியிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு. 5.3க்கு மேல வாங்கியிருந்திருக்கலாம். அண்ணா சீரியல் பார்த்துட்டீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் டெலிகாஸ்ட் ஆகுது. பட் மோர் ஆர் லெஸ் மெயின்டைன் பண்ணிக்கிச்சு 5.14. சரி, இப்ப நம்ம மெயின் கண்டென்ட் குள்ள வரலாம். கெட்டி மேலும் 5 மணிக்கு வரப்போதான்னு கேட்டா ஆமாம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் சண்டே ஸ்பெஷல்னு சொல்லி ஜீ தமிழ்ல வந்து ஸ்பெஷல் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது இல்லையா? இந்த வாரம் சண்டே ஸ்பெஷலா கெட்டி மேளம் வர்ற சண்டே 5 மணிக்கு வரப்போகுது. நார்மலாவே இந்த கெட்டி மேளத்தை ட்விஸ்ட் மேளம் தான் சொல்லுவாங்க. இன்னும் பல ட்விஸ்டோட உங்களுக்காண்டி 5 மணிக்கு இந்த வாரம் சண்டே வரப்போகுது. மறக்காம போய் பார்த்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய்.